அதாவது முனியம்மா தான் டைட்டில் வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு இப்பவே இவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது. அழகா வந்து பார்த்தீங்கன்னா, இப்பவே நமக்கு நல்லாவே தெரியுது. ஃபர்ஸ்ட் எபிசோட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, முனியம்மா தான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த காமன் மேன்ல ஜெயிக்க போறாங்க அப்படின்ற ஒரு இது போயிட்டு இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் நம்ம முன்னாடியே ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம். அவங்கள பேஸ் பண்ணி தான் அந்த ஷோவே போற மாரி இருக்கு அப்படின்ற மாரி சொன்னோம். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, காமன் மேன் ஷோ வந்து முடிஞ்சிருச்சு. ஒரு 2, 3 நாளைக்கு முன்னாடியே நம்ம சொல்லியிருந்தோம். காமன் மேன் ஷூட் வந்து முடிஞ்சிருச்சு. கிராண்ட் ஃபினாலே முடிஞ்சிருச்சு. 5 பேர வந்து எடுக்க போறாங்க. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, முனியம்மா வந்து செலக்ட் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாரி சொல்லியிருந்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, முனியம்மா வந்து செலக்ட் பண்ணிட்டாங்க. செலக்ட் பண்ணி டைரக்ட்டா பிக் பாஸ் வீட்டுக்கு செப்டம்பர் 6ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க உள்ள போக போறாங்க. அவங்களோட சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் 2 பேர் போப்போறாங்க. அது யாருன்னு கேட்கும்போது தான் நம்மளுக்கு வந்து இன்னுமே வந்து கடுப்பா இருக்கு. அவங்க அப்படி என்ன பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு சத்தியமா தெரியவே இல்ல. முனியம்மா சைடு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் இடத்துக்கு வந்திருக்காங்க. அவங்களுக்குமே YouTubeல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2,50,000 ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அவங்களுமே பேசிக்கா சொல்லப்போனா ஒரு யூடியூபர் தான். சரிப்பா கஷ்டப்பட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு முனியம்மாவ நம்ம விட்டுறலாம். ஆனா ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா, ஜான்சன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் எபிசோட் நீங்க பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அந்த பையன் ஒண்ணுமே பண்ணாத மாரி தான் இருந்துச்சு. எங்கிட்டு இருந்து கூட்டு வந்து ஜெயிக்க வச்சாய்ங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே இல்ல. அப்புறமேட்டு கரிஷ்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ண வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க மேபி வந்து உள்ள வந்து பார்த்தீங்கன்னா, கன்டென்ட் எதுவும் குடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம, இன்னும் 2 பேத்த வந்து நம்ம செலக்ட் பண்ண போறோம். ஓட்டுக்கள் அடிப்படையில அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. அந்த 2 பேர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்பவே வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய விஷயங்கள் போயிட்டுருக்கு. அதுல ஒரு ஃபீமேல் அப்புறமேட்டு ஒரு மேல் இருக்காங்க. நெறைய பேர் சுகுமார் அப்படின்ற மாரி சொல்றாங்க. அந்த எஸ்.எஸ். ஆங்கர் கூட சொல்றீங்க. என்னைய பொறுத்தவரைக்கும் அவர கொண்டு வருவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாய்ப்பு குறைவு தான். ஏன்னா ஒரு எபிசோட் கூட நீங்க பார்த்திருப்பீங்க. ப்ரோமோ கூட இருக்கும். அந்த எபிசோட்லாம் பார்க்கும்போது, "டேய் என்னடா ஓவரா பண்ற மாரி இருக்குடா. ஓவர் ஆக்டிங் மாரி இருக்கேடா" அப்படின்ற மாரி இருக்கு. அதுலயும் எனக்கு பொறுத்தவரை சுகுமார் வாய்ப்பு கிடையாது. வேற யாராச்சும் கான்ட்ராஸ்டான ஆள் வந்து பார்த்தீங்கன்னா, கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த பேபின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்தாங்கல்ல, அவங்க வந்து ஆக்சுவலா முனியம்மா கேட்டகரில இருந்தாங்க. நல்லா பண்ணாங்க. அவங்களெல்லாம் கூட கொண்டு வரலாம் அந்த இத. ஆனா அவங்க ஆல்மோஸ்ட் வெளியில போயிட்டாங்க அப்படின்ற மாரி தான் தகவல் வருது. என்னைய பொறுத்தவரைக்கும் சுகுமார் இவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு இல்ல. ஆல்மோஸ்ட் இவங்க செலக்ட் பண்ணி வச்சுட்டு, இவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, வோட்டிங்க்காக நம்மள்ட்ட விடுவாய்ங்க. ஒரு 5 பேத்துல வந்து இவங்களுக்கு நீங்க வோட் பண்ணுங்க அப்படின்ற மாரி நம்மள்ட்ட சொல்லும்போது, நம்மளும் வோட்லாம் பண்ணுவோம். ஆனா ஆல்மோஸ்ட் செலக்ட் பண்ணவ தான் அவங்க வந்து உள்ள விடப்போறாங்க. இப்ப இந்த வாரம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, டாஸ்க்கே ஆரம்பிக்குது. ஆனா அதுக்குள்ளயே வந்து பார்த்தீங்கன்னா, கிராண்ட் ஃபினாலே வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஷோ வந்து இப்ப போன வாரம் ரொம்ப மொக்கையா போயிட்டு இருந்துச்சு. இந்த வாரம் ஏதோ பரவால்ல அப்படின்ற மாரி டாஸ்க்லாம் ரொம்ப காரசாரமா போற மாரி தெரியுது. நீங்க சொல்லுங்க. ஆல்மோஸ்ட் வீடியோ போட்டாலும் யாருமே வந்து பார்க்க போறதில்ல, பார்க்க மாட்டேங்கிறாங்க. வியூஸும் போறதில்ல. அதனால பிக் பாஸ் சீசன் 10க்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாம் ஈகரா வெயிட் பண்றாங்க. நீங்க சொல்லுங்க. அந்த பாக்கி 2 பேர் வந்து யார் போனா நல்லாருக்கும்? முனியம்மா ஃபர்ஸ்ட் கண்டஸ்டன்டா உள்ள போறத பார்க்கும்போது என்ன தோணுது? இந்த ஜான்சன் கண்டஸ்டன்ட் உங்களுக்கு ஓகேவா படுதா? கரிஷ்மாவ பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன? எல்லாத்தையுமே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க.